வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தடைபடக்கூடாது, அருட்தந்தை சிறில் காமினி வலியுறுத்து. பாடகர் சங்கீதன் கைதில் சாதி விடுதலை, ஜனாதிபதியின் கைகளில் ஸ்ரீதரன் எம்பி வெளிப்படை. எனது மகனை உயிருடன் தாருங்கள், சத்தியாகிரகத்தில் சுரேஷ் சலேவின் தாய் உருக்கம். வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் இன்று மீண்டும் ஆரம்பம். மன்னாரில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை. ஹட்டன் புகவந்தலாவ வீதியில் மண் சரிவு, பிரதான வீதியில் வெடிப்பு, போக்குவரத்து பாதிப்பு. பரிகார பூஜை என்ற பெயரில் மாணவி துஷ்பிரயோகம், அரசியல்வாதி கைது. வாகன இறக்குமதியால் சுங்க வருவாய் தொடர்ந்து உயர்வு. மகளை தாக்க முயன்ற மருமகனை அடித்தே கொன்ற மாமனார், அம்பலாந்தோட்டையில் பயங்கரம். தரையிறங்கும் தருணத்தில் வெடித்து சிதறிய பிசினஸ் ஜெட், 2 விமானிகள் பலி. அவை மது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect, AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறுத்தப்படக்கூடாது என கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணை தொடர்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சுரேஷ் சலே தம்மீது அவதூறு வழக்கை தொடர்ந்துள்ள நிலையில் அதனை இல்லாது செய்வதற்காகவே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக சிலர் போலியான வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்றார்கள். அது தொடர்பில் விளக்கம் அளிக்க வேண்டிய தேவையுள்ளது. தாம் வெளியிட்ட கருத்து ஒன்று தொடர்பில் அவர் தமக்கு எதிராக அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருப்பது உண்மையாகும். அந்த வழக்கை இருதரப்பின் இணக்கப்பாடுகளுக்கு அமைய முடிவுக்கு கொண்டு வர முடியும். நான் வெளியிட்ட கருத்துக்கள் சரியானவை என நம்புகிறேன். அதனால் இந்த வழக்கை தொடர்ந்து முன்கொண்டு செல்வோம் என கூறியிருந்தேன். எவ்வாறாயினும் அவர் தற்போது கைது செய்யப்பட்டமையான உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணை அடிப்படையிலேயாகும். அந்த விசாரணைகள் அனைத்தும் தடையின்றி நடைபெற வேண்டும். குறித்த தாக்குதலின் பின்னணியில் ஒரு அரசியல் சூழ்ச்சி உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு உரிமை உண்டு. எனவே அந்த விசாரணைகள் எந்த ஒரு அழுத்தங்களாலும் இடைநிறுத்தப்படக்கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டம் திருத்தப்பட வேண்டும் அல்லது முற்றாக ரத்து செய்யப்பட வேண்டும் என அருட்தந்தை ஸ்ரீல் காமினி தெரிவித்தார். பிடி கேஷ் அண்ட் கரி பிடி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். சொல்லிசை பாடகர் சங்கீதனை விடுதலை செய்ய கோரி இன்று வல்வெட்டித்துறை நகரில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. பிரதேச இளைஞர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த போராட்டம் நகர பகுதியில் இடம்பெற்று பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. போராட்டத்தில் பாடகர் சங்கீதனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதுடன் அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பிலும் கண்டனங்கள் வெளியிடப்பட்டன. குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நுக்ரோஷ், பொது அமைப்பு பிரதிநிதிகள், சமூக அரசியல் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதேவேளை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சொல்லிசை பாடகரை உடனடியாக விடுவிக்க கோரி வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா கலைஞர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் அரசியல் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து சுதந்திரத்தையும் கலைஞர்களின் உரிமைகளையும் மதிக்க வேண்டும் என வலியுறுத்திய போராட்டக்காரர்கள் சங்கீதனை நிபந்தனையின்றி விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்திருந்தனர். கலைஞர்கள் மீது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் தமது கவலையை தெரிவித்தனர். பழைய பேருந்து நிலைய பகுதியில் ஆரம்பமான குறித்த போராட்டம் அங்கிருந்து மணிக்கூட்டு கோபுர சந்தி வரை ஊர்வலமாக சென்று மீண்டும் போராட்ட இடத்தை அடைந்தது. பாதுகாக்கும்
தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சொல்லிசை பாடகருக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிணை வழங்க முடியாதுள்ள சூழ்நிலையில் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் அடிப்படையில் அல்லது ஜனாதிபதியின் கருணையின் அடிப்படையில் விடுதலை செய்ய முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாடகர் சங்கீத் சென்னை சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு சென்று இன்று பார்வையிட்டதுடன் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கிளிநொச்சி மாவட்டம் உதயநகர் கிழக்கை நிரந்தர சொந்த இடமாக கொண்ட கணேஷ்குமார் சங்கீத்சன் என்கின்ற சொல்லிசை பாடகர் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு சென்ற வாரம் கைது செய்யப்பட்டு சாவகச்சேரி மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இப்பொழுது அவருடைய பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு அவர் கைது செய்யப்பட்டதால் கிட்டத்தட்ட நீண்ட நாட்கள் அவருக்கான தடைச்சட்ட காலம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரை இன்று நான் சிறைச்சாலையில் சென்று பார்வையிட்டிருந்தேன், அவரோடு பேசியிருந்தேன். இது தொடர்பாக நேற்றைய தினம் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக ஒரு கடிதத்தை நான் அனுப்பியிருந்தேன். ஜனாதிபதியோடு நேரடியாக பேசுவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றோம். நாளையிலிருந்து பாராளுமன்றம் 4 நாட்களுக்கு இருப்பதனால் இந்த நாட்களில் ஜனாதிபதியோடு நேரடியாக சந்தித்து இவருடைய விடுதலை தொடர்பில் ஒரு பொது மன்னிப்பு அடிப்படையிலேயாவது இவரை விடுதலை செய்ய வேண்டும். ஏனென்றால் இது ஒரு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டதால் உச்ச நீதிமன்றத்தில் சென்றுதான் இதற்கான பிணையை எடுக்கக்கூடிய வழிமுறைகள் உண்டு. சாதாரணமாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அதற்கானதை வழங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே ஜனாதிபதி இந்த பொது மன்னிப்பு அடிப்படையில் இல்லை ஜனாதிபதியினுடைய கருணையின் அடிப்படையில் உடனடியான முடிவுகளை மேற்கொள்ள முடியும். அதற்காக நான் நேற்று எழுத்து மூலமாகவும் கடிதம் அனுப்பி அவரை சந்திப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். விரைவாக அந்த மாணவனை, அந்த இளைஞனை, அவர் ஒரு இளம் வயசிலே அவருடைய பிழையானவர் அல்ல, அவர் தன்னுடைய பாடலை சொல்லிசையாக சொல்லியிருக்கிறார். அதனை மொழிபெயர்த்தவர்கள் மிக பிரமாண்டமான அளவிலே அதற்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அவரை கைது செய்வதற்காக தூண்டியிருக்கிறார்கள். அதை மொழிபெயர்த்தவர்களும் பிழையாக மொழிபெயர்த்ததாகவே தோன்றுகிறது. ஆகவே அவருடைய உண்மையை உணர்ந்து அரசாங்கம் விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்கான முழு முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். சுரேஷ் அலையின் விடுதலையை வலியுறுத்தியும் அரசாங்கத்தின் மீதான மக்களின் வெறுப்பை வெளிப்படுத்துவதுமான சத்தியாகிரக போராட்டம் இன்றைய தினம் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் முன்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேரர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் ஆரம்பமாகியுள்ளது. இதன்போது சுரேஷ் சலையின் தாயாரும் கலந்து கொண்டு, எனது மகனை உயிருடன் என்னிடம் ஒப்படையுங்கள், நாட்டுக்காகவே அவரை நான் ஒப்படைத்தேன், ஆனால் அரசியல் நோக்கங்களுக்காக அவரை பலி கொடுக்க என்னால் முடியாது. மேலும் இனி எந்த தாய்மாரும் தங்களது பிள்ளைகளை இராணுவ சேவைக்காக அர்ப்பணிக்க கூடாது என்றும், அவ்வாறு செய்தால் தன்னை போலவே போராட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தடுப்பு காவலின் உத்தரவின் கீழ் சுரேஷ் சலே அந்த திணைக்களத்தின் பொறுப்பில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நல கோளாறு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். தாம் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுரேஷ் சலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்குள் உணவு தவிர்ப்பிலும் ஈடுபட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. නැතිතුමා වෙනුවෙන් මේ සත්‍යග්‍රහය ආරම්භ කිරීමටයි දැන් සූදානම්. අපේ මාතෘ භූමිය ඉස්සවුරුදු යුද්ධයකින් පස්සේ கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். இலங்கையில் ஓராண்டுக்கு மேலாக இடைநிறுத்தப்பட்டிருந்த வாகன பதிவு இலக்க தகடுகள் அச்சிடும் பணிகள் அதிகாரப்பூர்வமாக இன்று மீண்டும் தொடங்கியுள்ளது. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்ன குணசேனவின் தலைமையில் வேரகேரவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன பரிசோதனை மற்றும் பயிற்சி மையத்தில் இன்று இந்த செயல்முறை முறையாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டி வாகனங்கள், கார்கள், வேன்கள் மற்றும் பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து வகை வாகனங்களுக்கும் தற்போது இலக்க தகடுகளை அச்சிடும் பணி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 22 ஆண்டுகளாக வாகன பதிவு இலக்க தகடுகளை தயாரித்து வந்த தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்த
ஒப்பந்தம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் காலாவதியானதை அடுத்து அச்சிடும் பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு ஒரு புதிய சேவை வழங்குனரை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு கொள்முதல் செயல்முறையை தொடங்கியது. அந்த செயல்முறை நிறைவடைந்ததை தொடர்ந்து வாகன போக்குவரத்து துறை வாகன பதிவு இலக்க தகடுகளை அச்சிடும் பணியை மீண்டும் தொடங்குவதற்காக தெற்காசிய தொழில்நுட்ப நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் நகர் பகுதியில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த 3 பிரபல உணவகங்கள் மீது மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையினரால் அதிரடி சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு தொடர்ச்சியாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை தொடர்ந்து மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி ரூபன் லம்பர்ட் அறிவுறுத்தலுக்கு அமைய குறித்த உணவகங்களில் திடீர் ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஆய்வின் போது குறித்த உணவகங்கள் கடுமையான சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக உணவுகள் தயாரிக்கப்படும் இடங்கள் மிகுந்த அசுத்தமாகவும் துர்நாற்றம் வீசும் வகையிலும் உணவகம் முழுவதும் ஈக்கள் அதிகளவில் மொய்த்துக் கொண்டிருந்ததுடன் கழிவு நீர் வெளியேற முறையான வசதிகள் இன்றி காணப்பட்டது. மேலும் சேகரிக்கப்படும் குப்பைகள் உரிய முறையில் அகற்றப்படாமல் சுகாதாரமற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்தமை உட்பட குறித்த உணவகங்களுக்கு உரிய சுகாதார சான்றிதழ்கள் பெறப்படவில்லை. அதே நேரம் உணவு தயாரிக்கும் பணியாளர்கள் எவ்வித மருத்துவ சான்றிதழுமின்றி பணியில் ஈடுபட்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த கடுமையான சுகாதார மீறல்கள் காரணமாக குறித்த 3 உணவகங்களின் உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறான சுகாதார சீர்கேடுகள் இடம்பெறாதவாறு கடுமையான எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்டம் ஹட்டன் பொகவந்தலாவை பிரதான வீதியில் டிக்கோயா ஓர்லி தோட்ட பகுதியில் இன்று காலை பாரிய மண்மேடு வீதியில் சரிந்து வீழ்ந்து விபத்துக்குள்ளானமையினால் சில மணி நேரம் போக்குவரத்து முழுமையாக தடை ஏற்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையுடனான காலநிலையினால் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக தெரிய வருகின்றது. சரிந்து வீழ்ந்த மண்மேட்டை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுத்ததை அடுத்து குறித்த வீதியில் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளது. தொடர்ந்து மத்திய மாகாணத்தில் பிற்பகல் நேரங்களில் விடாது பெய்யும் அடைமழை காரணமாக ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் பல இடங்களில் மண் சரிவுக்கான அறிகுறியாக அபாயகரமான வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் இவ்வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் மற்றும் பாதசாரிகள் வெளிப்பாகவே இருக்க வேண்டும் என்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரிகளும் நோர்வுட் நிர்வாக பொறியாளர் அலுவலக அதிகாரிகளும் அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் கொத்மலை, மாவல, கம்பளை செல்லும் பிரதான சாலையின் பெனகம்பன சந்தி பகுதியில் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக ஏற்பட்ட பாதிப்பினால் சேதமடைந்த சாலை பகுதி அவசரமாக சீரமைக்கப்பட்டிருந்த போதிலும் இன்று குறித்த இடத்தில் மீண்டும் பாரிய பிளவுகள் மற்றும் இடிவு அபாயம் காணப்படுவதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். சாலை பகுதி சேதமடைந்துள்ளதால் பயணிகள் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து கொத்மலை புதிய நகரத்தை அடைய 1 கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கம்பளியில் இருந்து பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து கொத்மலை புதிய நகரம் வரை நடந்து செல்ல வேண்டியிருப்பதால் மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே சேதமடைந்துள்ள சாலை பகுதியை உடனடியாக நிரந்தரமாக சீரமைப்பதுடன் அவசர தீர்வாக பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து கொத்மலை புதிய நகரம் வரை சிறப்பு பேருந்து சேவையொன்று இயக்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் நானாட்டான் டிலாசால் கல்லூரியில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் ஒருவரை இடமாற்றம் செய்ய கோரி நானாட்டான் டிலாசால் கல்லூரி அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் காலை பாடசாலைக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டமானது நானாட்டான் டிலாசால் கல்லூரியில் ஊடகம் தொடர்பான கற்கை ஆசிரியர் ஒருவரை இடமாற்றம் செய்யக்கோரி பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினரும் மாணவர்களின் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் இணைந்து முன்னெடுத்துள்ளனர். குறித்த ஆசிரியர் பாடசாலைக்கு நியமிக்கப்பட்டதில் இருந்து ஊடகம் தொடர்பான கற்றலில் பின்னோக்கி காணப்படுவதாகவும் மாணவர்கள் ஊடக கற்றலுக்கு செல்ல மறுப்பதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மேலும் குறித்த ஆசிரியர் பாடசாலை நிர்வாகத்திற்கும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினருக்கும் ஒத்துழைப்புகள் வழங்குவதில்லை எனவும் நிர்வாக செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக குழப்பம் விளைவித்து வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். குறித்த ஆசிரியர் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்ட போதும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்றும் அதனால் இந்த அமைதி வழியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கலந்து கொண்ட பழைய மாணவர்கள் மற்றும் அபிவிருத்தி சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அங்கு வருகை தந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடிய நிலையில் குறித்த ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பாக பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினரால் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது.
மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரநாயக தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் அரநாயக பிரதேச சபை உறுப்பினருமான ஒருவர் மாவனல்லை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மாலை இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாவனல்லை கணையதென்ன ஹிங்குள பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய மாணவி ஒருவர் மாவனல்லை போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி சந்தேக நபர் ஹெம்மாத்தகம மாவனல்லை வீதியில் தேவனகல பகுதியில் உள்நாட்டு ஆயுர்வேத மருத்துவ மையம் ஒன்றை நடத்தி வந்துள்ளார். மாணவியின் கிரகதோஷம் மற்றும் தீய சக்திகளை நீக்குவதற்காக பரிகார பூஜை நடத்துவதாக கூறி அவருக்கு பாலியல் தொல்லை வழங்கப்பட்டதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி மாவனல்லை பகுதியில் அமைந்துள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாவனல்லை போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியக அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. Legends and Icons Awards 2026. சாதித்தவர்களுக்கு சல்யூட், சாதிக்க போகின்றவர்களுக்கு ஸ்பாட்லைட். இது சாதாரண நிகழ்வல்ல, இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை தயாராகுங்கள். Behind Me International Media வழங்கும் Legends and Icons Awards 2026. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வாகன இறக்குமதிக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்ட போதிலும் வாகன இறக்குமதிகளில் வீழ்ச்சி ஏற்படவில்லை என இலங்கை சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்ந்து நாட்டுக்குள் வருவதாகவும் சந்தையில் விற்பனையாகாமல் பல வாகனங்கள் தேங்கியிருந்தாலும் இறக்குமதியில் எதிர்பார்த்த அளவு குறைவு பதிவாகவில்லை என்றும் சுங்கத்துறை பேச்சாளர் சந்தனா புஞ்சிகேவா ஊடகங்களுக்கு கூறியுள்ளார். சுங்க வருவாயில் வாகன இறக்குமதிகள் சுமார் 30% பங்களிப்பை வழங்குவதாக குறிப்பிட்ட அவர், ஜனவரி முதல் மே மாதம் வரை பெறப்பட்ட வருவாய் தரவுகளும் இதனை உறுதிப்படுத்துகின்றன எனவும், கூடுதல் கட்டணங்கள் விதிக்கப்பட்ட பின்னரும் அரசின் வருவாயில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அம்பலாந்தோட்டை மல்பேதாவ பகுதியில் நேற்றிரவு மாமனாரால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த மருமகன் ஒருவர் அம்பலாந்தோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். மாமண்டல ஜன்சாகம பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பசிந்து உதயங்க அபிரத்ன என்ற இளம் குடும்பஸ்தரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே நீண்ட காலமாக குடும்ப தகராறு நிலவி வந்துள்ளது. இந்த தகராறு காரணமாக மனைவி மல்பேதாவ பகுதியில் உள்ள தனது பெற்றோரின் வீட்டிற்கு சென்று தங்கியிருந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கணவன் நேற்றிரவு டிப்பர் ரக பாரவூர்தி ஒன்றில் மனைவியின் பெற்றோரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு வீட்டின் பிரதான நுழைவாயில் கதவை தனது பாரவூர்தியால் மோதி பலத்த சேதத்தை ஏற்படுத்திய பின் வீட்டிற்குள் நுழைந்த அவர் மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை தாக்க முயன்ற போது அவரிடமிருந்து தப்பிப்பதற்காக மனைவி வீட்டின் ஒரு அறைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ள முயன்றுள்ளார். எனினும் கணவன் அந்த அறைக்குள்ளும் துரத்தி சென்று மனைவியை தாக்க முற்பட்டுள்ளார். இதன்போது தனது மகளை காப்பாற்றுவதற்காக அருகில் இருந்த தடியொன்றை கொண்டு தந்தை மருமகனின் தலையில் பலமாக தாக்கியுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் அம்பலாந்தோட்டை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரான மாமனார் அம்பலாந்தோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய அமெரிக்க நாடான டொமினிக்கன் குடியரசில் உள்ள ஹிகோய் நகரின் லார் ரோமனா சர்வதேச விமான நிலையத்தில் சொகுசு தனியார் பிசினஸ் ஜெட் விமானம் ஒன்று தரையிறங்க முயன்றபோது விபத்துக்குள்ளானது. விமானம் தரையிறங்கும் போதே கட்டுப்பாட்டை இழந்து ரன்வேயை விட்டு விலகி கண்ணிமைக்கும் நேரத்தில் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இந்த கொடூர விபத்தில் விமானத்தின் உள்ளே சிக்கிய விமானி மற்றும் துணை விமானி ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். விமான ஓட்டிகள் இருவரும் லா ரொமெனா விமான நிலையத்தில் அவசர கால தரையிறக்கத்திற்கு அனுமதி கோரி ரன்வேயில் விமானத்தை பத்திரமாக இறக்க கடைசி நிமிடம் வரை கடுமையாக போராடியுள்ளனர். ஆனால் ரன்வேயில் சக்கரங்கள் தொட்ட அடுத்த சில வினாடிகளில் வேகம் கட்டுக்கடங்க விமானம் பக்கவாட்டில் தூக்கி வீசப்பட்டது. இதனால் விமானத்தின் ரெக்கைகளில் இருந்த எரிபொருள் டேங்குகள் உடைந்து தீப்பொறிப்பட்டு ஒட்டுமொத்த விமானமும் நொடிப்பொழுதில் நெருப்பு பந்தாக மாறியது. விபத்தின் போது ஏற்பட்ட அதிரவைக்கும் வெடிப்பு மற்றும் தீப்பெற்றி எரியும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி நெட்டிசன்களை உலுக்கி வருகிறது. விபத்து நடந்த அடுத்த கணமே விமான நிலைய தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் அவசர கால மீட்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அதிநவீன ரசாயன நுரைகள் மற்றும் தண்ணீரை பயன்படுத்தி தீயை கட்டுப்படுத்த தீவிரமாக
தீவிரமாக போராடினர். இருப்பினும் விமானத்திற்குள் சிக்கியிருந்த 2 விமானிகளையும் உயிரோடு மீட்க முடியாமல் போனது. அமெரிக்க பதிவெண் கொண்ட இந்த பிசினஸ் ஜெட் விமானம் எதனால் விபத்துக்குள்ளானது என்பது குறித்து டொமினிக்கன் குடியரசு வான்வழி அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மாவடி வீதி அச்சிவேலி தெற்கை புறப்படமாகவும் உடுப்பிட்டி வீதி தொண்டைமானாற்றை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு குணரத்னம் ஜெகரூபன் அவர்கள் 6/6/2026 சனிக்கிழமை அன்று துபாயில் காலமானார். யாழ்ப்பாணம் நைனாதீபு 3ஆம் வட்டாரத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஜெயக்குமார் மங்களேஸ்வரி அவர்கள் 6/6/2026 சனிக்கிழமை அன்று நைனாதீவில் காலமானார். யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தை புறப்படமாகவும் சாமகச்சேரி மற்றும் கந்தர்மடமாகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி பத்மினி தேவி கந்தசாமி அவர்கள் 6/6/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மீசாலையை புறப்படமாகவும் கொழும்பு பம்பலப்பிட்டியை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஷோபனா டினேஷ்குமார் அவர்கள் 6/6/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.